ஹலோ! இன்னைக்கு நாம மேட் ஹெக் எழுதின தி மிட்நைட் லைப்ரரி நாவலோட ஒரு அருமையான விளக்கத்தை பார்க்க போறோம். இது வெறும் கற்பனை கதை கிடையாதுங்க. நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற அப்படி பண்ணிருக்கலாமோ, இப்படி பண்ணிருக்கலாமோங்கிற அந்த வருத்தங்கள், நம்ம முடிவுகளோட பவர், குறிப்பா என்ன நடந்தாலும் வாழ்றதுக்கான ஆசையை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு சூப்பரான பதிவு. சரி, வாங்க நேரா உள்ள போலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட மிகப்பெரிய வருத்தங்கள, கடந்த கால தவறுகள மாத்தி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாயாஜால நூலகத்துக்கு போற வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ச்சே, நான் அந்த வேலைய விட்டுருக்க கூடாது, இல்லனா அந்த நபர்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட கடந்த காலத்த மாற்றி அமைக்கிற சக்தி கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. நோரா சீட் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு அபூர்வமான வாய்ப்பு கிடைக்குது. அவங்களோட கண்களின் வழியா தான் இன்னைக்கு நாம இந்த பயணத்தை தொடர போறோம். செக்ஷன் 1. நோராஸ் வேர்ல்ட் ஃபால்ஸ் அபார்ட். நோராவின் உலகம் உடைகிறது. எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து தானே தொடங்கும். இங்கிலாந்துல இருக்கிற பெட்ஃபோர்ட் நகரத்தைச் சேர்ந்த 35 வயசான நோரா சீட்டோட வாழ்க்கையும் அப்படிதான் அடுத்தடுத்து உடையுது. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த தி ஸ்ட்ரிங் தியரிங்கிற மியூசிக் ஸ்டோர்ல இருந்து திடீர்னு அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து மீழ்றதுக்குள்ள அவங்களோட ஒரே துணையான வால்டேருங்கிற செல்ல பூனையும் இறந்துடுது. இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்க கடந்த காலத்தை பார்த்தா ஒரு பெரிய நீச்சல் வீராங்கனையா வந்திருக்க வேண்டியவங்க, ஆனா பாதியிலேயே அதை விட்டுட்டாங்க. அவங்க அண்ணன் ஜோவோட மியூசிக் பேண்ட்ல இருந்து நோரா வெளியே வந்ததுனால அந்த பேண்டே உடைஞ்சு போச்சு. இதனால அண்ணா அவங்க கிட்ட பேசுறதே இல்ல. எல்லாவற்றுக்கும் மேல டான் அப்படிங்கிறவரோட நடக்க இருந்த கல்யாணத்தையும் கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து அடி விழுந்தா எப்படி இருக்கும்? தான் எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பு, இந்த உலகத்துல தான் இல்லாம இருக்கிறதே மேல்னு நோரா முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு உச்சக்கட்ட விரக்தியில அதிகப்படியான மாத்திரைகளை முழுங்கி தான் உயிய மாய்த்து கொள்ள முடிவு பண்றாங்க. செக்ஷன் 2. தி மிட்நைட் லைப்ரரிஸ் ரூல்ஸ். நள்ளிரவு நூலகத்தின் விதிகள். மாத்திரைகளை முழுங்கின நோரா கண் முழிச்சு பார்த்தா அவங்க மரணத்துக்கு பிந்தைய உலகத்துல இல்ல. மாறாக எப்பவுமே நள்ளிரவு 12 மணிய காற்ற கடிகாரங்கள் இருக்கிற ஒரு முடிவற்ற பிரம்மாண்டமான நூலகத்துல இருக்காங்க. இந்த விசித்திரமான இடத்துல நோராவ வரவேற்கிறது யாரு தெரியுமா? அவங்களோட பழைய ஸ்கூல் லைப்ரேரியன் திருமதி எல். அப்புறம் ஒரு வருத்தங்களின் புத்தகம். இது ரொம்ப கனமான பச்சை நிற புத்தகம். நோராவின் வாழ்க்கையில அவங்க இதுவரைக்கும் பட்ட அத்தனை வருத்தங்களும் இதுலதான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ திருமதி எல் சில சுவாரஸ்யமான விதிகளை சொல்றாங்க. இந்த நூலகத்துல இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் நோரா தன் கடந்த காலத்துல வேற வேற முடிவுகளை எடுத்திருந்தா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாற்று வாழ்க்கைய குறிக்குது. நோரா எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து அந்த மாற்று வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கலாம். அந்த புது வாழ்க்கை அவங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுத்தா அவங்க அங்கேயே நிரந்தரமா தங்கிடலாம். ஆனா இதுல ஒரு மிக முக்கியமான நிபந்தனை இருக்குங்க. நிஜ உலகத்துல அவங்களோட உடல் இறந்துடுச்சுன்னா இந்த நூலகமும் அவங்களுக்கான வாய்ப்புகளும் நிரந்தரமா அழிஞ்சிடும். செக்ஷன் 3. டெஸ்டிங் தி ஆல்டர்னேட் லைவ்ஸ். மாற்று வாழ்க்கைகளை சோதித்து பார்த்தல். இப்பதான் கதை உண்மையிலே சூடு பிடிக்குது. தனக்கு கிடைச்ச இந்த மாயாஜால வாய்ப்பை பயன்படுத்தி இப்படி நடந்திருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும்னு நோரா தன்னோட கற்பனைகளை சோதிச்சு பார்க்க தயாராறாங்க. முதலாவதா முன்னாள் காதலன் ஆஷை விட்டு பிரிஞ்சதுக்காக வருத்தப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆர்டிக் பகுதியில ஒரு பனிப்பாறை ஆராய்ச்சியாளரா மாறுற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கறாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? ஆழமான தனிமையும் தான் அந்த வாழ்க்கைக்கு செட்டாகாத ஒரு போலியான ஆளுங்கிற உணர்வு தான் உங்களுக்கு மிஞ்சுது. சரி, நீச்சல் வீராங்கனையாவே தொடர்ந்திருந்தா? அதன்படி பார்த்தா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற ஒரு பெரிய வீராங்கனையா அவங்க மாறுறாங்க. ஆனா அந்த வெற்றியோட அதீத அழுத்தம், காயங்கள், தனிமை அவங்கள ரொம்பவே அச்சுறுத்துது. சரி, அண்ணனோட இசைக்குழுவிலேயே இருந்திருந்தா உலகமே கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய ராக் ஸ்டார் ஆகுறாங்க. ஆனா அந்த வாழ்க்கை ரொம்பவே வெறுமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் கடுமையான போதைக்கு அடிமையாகி தவிக்கிறத பார்த்த நோரா ரொம்பவே உடைஞ்சு போறாங்க. சரி, தோழி இசியோட ஆஸ்திரேலியா போயிருந்தா அங்க ஒரு அழகான பப்பை நடத்துறாங்க. ஆனா இசிக்கு கேன்சர் வந்து மரண விளிம்புல இருக்கிறத பார்த்து பெருந்துயர் அடையறாங்க. அதாவது தான் எடுத்த ஒவ்வொரு சரியான முடிவும் எப்படி எதிர்பாராத தாங்க முடியாத வழிகளை கொண்டு வருதுங்கிறத அவங்க உணர்றாங்க. இதனால வேற வழியே இல்லாம ஒவ்வொரு முறையும் அவங்க திரும்ப அந்த நூலகத்துக்கே வர்றாங்க. இந்த நூலக பயணத்துல ஒரு முக்கியமான தத்துவார்த்தமான திருப்பம் வருது. ஹியூகோ அப்படிங்கிற ஒரு சக பயணிய நோரா சந்திக்கிறாங்க. இந்த ஹியூகோ அந்த நூலகத்துக்கு முழுசா அடிமையாயிட்டான். அவ எந்த ஒரு வாழ்க்கையிலயும் நிலைச்சு நிக்காம சாத்தியக்கூறுகளை மட்டுமே தேடி மாற்று வாழ்க்கைகள்ல முடிவில்லாம மிதந்துகிட்டே இருக்கான். அவனோட இந்த நிலைய பார்த்த பிறகுதான் நோராவுக்கு ஒரு பெரிய உண்மை உரைக்குது. முடிவற்ற சாத்தியக்கூறுகளை தேடி ஒரு பேய போல அலைஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கு பேரு வாழ்க்கை கிடையாது. சில குறைகள் இருந்தாலும் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில முழுமையா தன்னை ஒப்படைச்சு அதோட ஒன்றி வாழறதுதான் உண்மையான வாழ்தல் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
இந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் கலிஃபோர்னியால ஒரு அமைதியான திருப்திகரமான வாழ்க்கைய நோரா தேர்ந்தெடுக்கறாங்க. இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட எந்த குறையும் இல்லாத ஒரு பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கை மாதிரியே தெரியுது. ஆனா அங்கேயும் ஒரு மிகப்பெரிய குறை இருக்கு. இந்த சரியான வாழ்க்கையில அவங்களோட நிஜ வாழ்க்கையில அவங்க கூட இருந்த மனிதர்கள் யாருமே இல்ல. குறிப்பா அவங்க அண்ணன் ஜோ அவங்க கூட இல்ல. தனக்கு பிடிச்சவங்கள, அன்பானவங்கள தான் உலகத்துல இருந்து துண்டிச்சுட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை உண்மையிலே சரியான வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வி நோராக்குள்ள எழும்புது. செக்ஷன் 4 தி சாய்ஸ் டு லிவ் வாழ்வதற்கான தேர்வு. இப்போ நாம கதையோட மிக தீவிரமான கட்டத்துக்கு வந்துட்டோம். திடீர்னு நூலகம் பயங்கரமா அதிர்ந்து இடியத் தொடங்குது. சுவர்கள்ல விரிசல் விழுது. இது எதை குறிக்குதுன்னா, நிஜ உலகத்துல மருத்துவமனையில இருக்கிற நோராவோட உடல் செயலடக்கத் தொடங்கிடுச்சு. பல வாழ்க்கைகளை வாழ்ந்து பார்த்த நோராவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய உண்மை புரியுது. எந்த ஒரு வாழ்க்கையும் அது வெளியில பார்க்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சாலும் வலிகளும் இழப்புகளும் இல்லாதது கிடையாது அப்படிங்கறத அவங்க முழுமையா புரிஞ்சுக்கறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சுகிட்டே இருக்கு. நூலகம் முழுசுமா இடிஞ்சு விழப் போற அந்த இறுதி நிமிடத்துல தன்னோட உண்மையான முற்றுப்பெறாத அசல் வாழ்க்கைக்கே திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வத்தோட, என் பேர் நோரா சீட், நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க முழு பலத்தோட கத்துறாங்க. செக்ஷன் 5 தி கோர் மெசேஜ் மைய கருத்து. அந்த மாயாஜால நூலகத்திலிருந்து இப்போ நாம யதார்த்தத்துக்கு திரும்புவோம். நோரா இப்போ கண் முழிக்கிறாங்க. நூலகத்துல இல்ல, நிஜ உலகத்துல இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரி படுக்கையில. ஆமாங்க, அந்த மாத்திரைகளோட வீரியத்திலிருந்து அவங்க மருத்துவர்களால காப்பாற்றப்பட்டு உயிர் பிழைச்சிட்டாங்க. மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்த நோரா இப்போ இந்த உலகத்தை புதிய கண்களோட பாக்குறாங்க. அவங்க எப்படி தன்னோட சாதாரணமான வாழ்க்கைய புதிதா ஒரு பெரிய நம்பிக்கையோட உருவாக்குறாங்கங்கறத பாப்போம். முதல்ல தான் விட்டு விலகி நின்ற அண்ணன் ஜோ கூட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு அந்த உறவை சரி செய்றாங்க. தன்னோட நிஜ வாழ்க்கையில உயிருடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கிற தோழி இசிய தொடர்பு கொள்றாங்க. முந்தியெல்லாம் புகழுக்காகவும் ஒருவித அழுத்தத்துக்காகவும் செஞ்ச நீச்சலையும் இசையையும் இப்போ தனக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மனசார செய்றாங்க. குழந்தைகளுக்கு பியானோ சொல்லிக் கொடுக்கற புதிய வேலை அவங்களுக்கு பெரிய மனநிறைவை தருது. உண்மையால திருமதி எல்ம் இறந்துட்டாங்கற செய்தியை கேட்டு பதறாம அவங்களுக்கு முறையா அஞ்சலி செலுத்துறாங்க. வாழ்க்கையில சாதனைகளை விட மனிதர்களுடனான அன்பான தொடர்புகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவங்களோட இந்த புதிய தொடக்கம் நமக்கு மிக அழகா உணர்த்துது. மேட் ஹேக் சொல்ல வர மைய கருத்து இதுதாங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தேவையில்ல, மாறாக உங்க வாழ்க்கையை நீங்க வித்தியாசமா பார்க்கணும், அவ்வளவுதான். குறைகள் நிறைஞ்சிருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷங்களும் நம்மை நேசிக்கிற மனிதர்களும் நிறைஞ்ச இந்த சாதாரண வாழ்க்கை கண்டிப்பா முழுமையா வாழ்றதுக்கு தகுதியானதுதான். கடைசியா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். நீங்க எழுதாத அத்தியாயங்களை வச்சு உங்க வாழ்க்கையை அளவிடுகிறீர்களா, இல்ல உங்களால இனி எழுதக்கூடிய அத்தியாயங்களை வச்சு அளவிடுகிறீர்களா? உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வருத்தங்களின் புத்தகத்தை என்றென்றைக்குமா மூடி வச்சுட்டு, குறைகள் நிறைஞ்சிருந்தாலும் ரொம்ப அழகான உங்களோட யதார்த்த வாழ்க்கையில இருக்கிற புதிய சாத்தியக்கூறுகளை தேடத் தொடங்குங்க. வாழ்வதற்கான உங்களோட நேரம் இதோ இப்ப ஆரம்பிக்குது. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.